ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கத்தரிக்காய் நல்லெண்ணெயில் வதக்கி கறி வைக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெட்டணும். இது இப்போ பொரித்து வைக்கிறையில் வதக்கி வைக்கிற வழியால் இந்த துண்டுகள் இப்படி துண்டுகளாக விட்டு வைக்கிறேன். பொரித்து வைக்கிறதா இருந்தால் நாங்கள் மெல்லிசாக நெட்டாக அல்லது மெல்லிசாக வெட்டணும். இது வதக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெட்டினாத்தான் நல்லா இருக்கும். இதுக்கு கத்தரிக்காய் வெட்டி வச்சுக்கிறேன். மற்றது தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை. வெங்காயம் இவ்வளவும் போட போகிறதில்லை, வெட்டி வச்சுருக்கிறேன். நாங்கள் தாளிக்கும் போது அளவாக போட்டு தாளிக்கலாம். மற்றது இது என்ன புளி கண்டிப்பாக தேவை. புளி உள்ளி எல்லாம் கண்டிப்பாக தேவை. அதுவும் எடுத்து ஊற போட்டுக்கிறேன் சுடு தண்ணி விட்டு. அப்போ தான் எங்களுக்கு ஊறி எங்களுக்கு கரைக்கிறதுக்கு புளி ஈஸியாக கரைச்சி கொள்ள முடியும். மற்றது தாளிக்கிற ஐட்டங்கள் வெந்தயம் கண்டிப்பாக போடணும். மற்றது பெருஞ்சீரகம், கடுகு இவ்வளவு தான். மற்றது உப்பு, தூள், மஞ்சள் எல்லாம் அப்புறம் நாங்கள் செய்முறையில் பார்க்கலாம். மீதிய இவ்வளவு தான் இதுக்காகிய பொருட்கள். இனி நாங்கள் செய்முறையில் எப்படின்றதை பார்ப்பேன். அதுக்கு முதல் நான் இவ்வளத்தையும் வெட்டி எடுக்கணும். வெட்டிட்டு செய்யும் பொழுது பார்க்கலாம். எல்லா கத்தரிக்காயையும் வெட்டியாச்சு. அதோட உள்ளியும் நான் இப்படி நீள ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன். உள்ளி இப்போ உங்களுக்கு கூட போட விருப்பம் இல்லையான்னா நீங்கள் குறைச்சி ஒரு 2 உள்ளி கூட போடலாம். நான் கொஞ்சம் கூட போடுறேன். ஒரு 4-5 உள்ளி உரித்து வச்சு வெட்டி இதுக்குள்ளே போடுறேன். நீங்கள் விரும்பினா உங்களுக்கு கூட போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் உள்ளி வாசம் சில பேருக்கு பிடிக்காது, குறைச்சி போடுறேன்றாலும் போடலாம். ஆனால் போட்டு செய்யுங்க. குறைஞ்ச உள்ளி என்றாலும் போட்டு செய்தால் தான் நல்லா இருக்கும். கூட போடுறது அந்த கொலஸ்ட்ரால் அதில் எல்லாத்துக்கும் வெட்டும் உள்ளி. அப்போ நான் கூட போடுறேன். இங்கே பார்த்து உங்களோட விருப்பம்படி செய்யலாம். இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வைப்பேன். வச்சுட்டு சட்டியை போட்டுட்டு அடுப்பை போடுவோம். போட்டுட்டு நாங்கள் நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெயில் விட்டு வதக்கி செய்யலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. பார்ப்போம் விடுவோம் நல்லெண்ணெய். பாருங்கோ, இவ்வளோ எண்ணெய் தான் விட்டேன்னா வதக்கிறது தானே. அப்போ இது போதும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டது கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ நான் உள்ளி போடுறேன். உள்ளியை போட்டுட்டு வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்க விட வேண்டாம். ஒரு 20 செகண்ட் கழித்து இந்த கத்தரிக்காயும் போடுறேன். நல்லா வதங்கி வந்தால் பிறகு கறியிடும். ஏன்னா கத்தரிக்காய் வதங்கி வர அப்புறம் அது கறி வந்துடும். அதனால் நாங்கள் அதை ஒரு 20 செகண்ட் வெங்காயத்தை போட்டுட்டு இதை நாங்கள் போடுவோம். கத்தரிக்காயை இப்போ போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விடுவோம். கடுகு வடிக்கிறதுக்காக முதலே போட்டோன்னா பிறகு நாங்கள் வெந்தயமும் பெருஞ்சீரகம் இடையில போடுவோம். வதங்கி வந்த பிறகு என்ன முதல் போட்டால் கருகி போயிடும். இப்போ போட்ட கடுகெல்லாம் கத்திரிக்காய்க்கு மேலே நிற்குது, அடியில் இருக்காது. அப்போ எங்களுக்கு கடுகு கருகாது. வெந்தயம் பெருஞ்சீரம் போட்டால் கீழே அடி சட்டிலாம் இருக்கும், அது கறி போயிடும். அப்போ நாங்கள் இடையிட்டு தான் வெந்தயமும் பெருஞ்சீரமும் போடணும். இப்போ இது வதங்கி வரட்டும். நாங்கள் மூடி விடுவோம். அடுப்பை அளவான சூட்டில் விட்டுட்டு தான் மூடி வச்சேன் நான். அப்போ தான் எங்களுக்கு வதங்கி வரும். இல்லையேன்னு சொன்னால் எரிஞ்சிடும். அப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கணும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நாங்கள் கிளறி விடுவோம். உப்பையும் கொஞ்சம் போடுவோம். உப்பு போட்டால் எங்களுக்கு சீக்கிரம் வதங்கியும் வரும். கத்தரிக்காயிலையும் அந்த உப்பு ஊறி வரும். திருப்பியும் நாங்கள் மூடி விடுவோம். கிட திறந்து இப்படி கிளறி விடணும்.
இப்போ நான் வந்து கருவேப்பமில்லை போடுறேன், பச்சை மிளகாயும் போடுறேன். பச்சை மிளகாய் வெங்காயத்தோடையே சேர்த்து போடலாம், நான் மறந்துட்டேன் போட, அதான் இப்போ போடுறேன். இதோட சேர்ந்து இப்போ வதங்கி வேறு இன்னும் கத்திரிக்காய் வதங்க இருக்குது. கிடைக்கிட திறந்து பார்த்து இப்படி கிளறி விட்டாக்கா எங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்ல பதமாக வதங்கி வரணும். இப்போ எங்களுக்கு கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சி வந்துட்டு நல்லா வதங்கி, இப்போ நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், மற்றது வெந்தயம் அதை கொஞ்சம் போடுவோம் சைட்டில். அதோட வெந்தயம் கொஞ்சம், எண்ணெயில் அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சம் அடுப்பு கூட்டி விட்டேன் நான். இப்போ இதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டுது. இனி ஓகே, எல்லாத்தையும் போட்டு கிளறலாம். கத்தரிக்காய் நல்லா வதங்கி அவிஞ்சிட்டு இப்படி அமர்த்தி பார்க்க தெரியுதுங்க, பாருங்க அவிஞ்சிட்டுது, அசியுது அப்படியே. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் தூள், மஞ்சள் எல்லாம் போடணும். கொஞ்சம் மஞ்சள், குழம்புக்கு போடுற தூள் தேவையான அளவு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கிளறி விடுவோம். இப்போ கரைச்சி வச்ச புளியை விட போகிறேன். புளியை கொஞ்சம் பார்த்து விடணும், கொஞ்சமாக விட்டு பார்த்து தான் செய்யணும். புளி கூடினாலும் பிறகு சாப்பிட இயலாது, குறைஞ்சாலும் பரவாயில்ல, கூடக்கூடாது. புளி கூடினா பிறகு புளியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. இப்போ பார்த்து அளவாக நாங்கள் விட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் தண்ணி விடுறேன், நல்லா கொதித்து வரட்டும். நாங்கள் வந்து புளியை, உப்பு புளியை அப்புறம் பார்த்து நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். புளி வந்து உடலையே கணக்க விடக்கூடாது, நாங்கள் பார்த்து தான் செய்யணும். கூடினால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நாங்கள் மூடி விடுவோம், கொதிக்க வரட்டும். இப்போ நாங்கள் புளி, உப்பு எல்லாம் பார்த்து செக் பண்ணி போட்டு காணாட்டி போட்டுக்கொள்ளுவோம். புளி காணாதபடியாக கொஞ்சம் புளி விடுவேன், அதோட உப்பும் கொஞ்சம் காணாது, உப்பும் போடணும். ஓகே, மூடி விடுவோம். பாருங்கோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் மிச்சம் மீதி இருந்த கருவேப்பமிலையும் தூவுறேன், மேலே தூவி போட்டு அடுப்பணி பார்க்குறேன். எங்களுக்கு சுவை மிக்க குழம்பு ரெடி ஆகிட்டுது. பாருங்கோ, உங்களுக்கு குழம்பா வேணுமாண்டா, இன்னும் தண்ணி குழம்பா வேணுமாண்டா தண்ணியாக கூட விடலாம், பார்த்து செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் போல். இதுக்கு வந்து விரும்பினால் நீங்கள் தேங்காய் பால் இல்லை ஏதாவது பால் விடலாம். நான் விடாமலும் இப்படி செய்யலாம். விரும்பினா கொஞ்சம் சொட்டு பால் விடலாம். பாருங்க இப்படி கறி வந்திருக்கண்டு. பாருங்க அந்த மாதிரி குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு. எங்களுக்கு எல்லாம் அவிஞ்சு நல்ல கறி ரெடி ஆகிட்டுது. வதக்கி வச்ச கத்திரிக்காய் குழம்பு பாருங்க இப்படி இருக்கண்டு. இப்போ நான் வந்து அடுப்பு நிப்பாட்ட போகிறேன்.
பாருங்கோ, சுவை மிக்க கத்தரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுது. வதக்கி இந்த மாதிரி செய்தால் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில் வதக்கி செய்யலாம், விரும்பின எண்ணெயில் செய்யலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லெண்ணெயோடையாக நான் நல்லெண்ணெயில் வதக்கி செய்கிறேன். பாருங்கோ, தூளெல்லாம் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மற்ற உப்பு புளி சரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், கூடினாலும் நல்லா இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். கருத்துக்களையும் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.